போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் ரீட்டா வினோலியா குடும்பத்தினர், தஞ்சாவூர். திரு எம். ஆரோக்கியசாமி 25ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. திருமதி ஜோஸ்பின் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. புதிய வானகம் புதிய வையகம் மலரும் நாளிது. புதிய இதயமும் புதிய ஆவியும் அணியும் நேரமிது. அலையென எழுவோம் அணியென திரள்வோம், ஆண்டவன் இயேசுவை புகழ்வோம். அலையென எழுவோம் அணியென திரள்வோம், ஆண்டவன் இயேசுவை புகழ்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டுதோறும் நினைவுகூரும் மறை நிகழ்வுகளால் தொடக்கத்திலிருந்த மனித இயல்பின் மேன்மை புதுப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் எதிர்நோக்கை பெற்றுள்ளது. அதனால் நாங்கள் நம்பிக்கையில் கொண்டாடுவதை முடிவில்லா அன்பில் பெற்றுக்கொள்ள உமது கனிவை அருள வேண்டுகின்றோம். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 17-26 முடிய. அந்நாள்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும்
பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விழுந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலையில் உறுதியாய் பூட்டியிருப்பதையும் காவலர் வாயிலருகில் நின்று கொண்டு இருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவலர் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல்லெறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை திருவார்த்தைகள் 16 21 முடிய. இயேசு நிக்கதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு
கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கு ஏற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இருளிலிருந்து ஒளிக்கு நம்மை கொண்டு வருகின்ற அன்பு இயேசுவின் அன்பு. அன்புமிக்கவர்களே, 18ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவில் இருக்கின்ற அசாம், மேகாலயா அந்த இடத்திலே காரோ மலைப்பகுதியிலே ஒரு பழங்குடியின சமூகம் வாழ்ந்து கொண்டிருந்தது. பல குடும்பங்கள் இருந்தாலும் இவர்கள் வேற்று இன தெய்வங்களை வணங்குபவர்களாக இருந்தார்கள். அந்த பழங்குடியின மக்கள் நடுவே ஒரே ஒரு குடும்பம், நோக்செங் என்கின்ற குடும்பத் தலைவர், அவருடைய மனைவி, அவருடைய அன்பு 2 குழந்தைகள், இவர்கள் மட்டும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு இவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். ஆகவே ஊரே திரண்டு விடுகிறது. அந்த பழங்குடியின தலைவன் இந்த நாள் வரையும் ஊருக்கு நடுவே அழைத்து வருகிறான். அழைத்து நாக்செங், அவருடைய மனைவி, குழந்தைகள் அனைவரையும் அங்கே கட்டி வைத்து துன்புறுத்த ஆரம்பிக்கின்றான். அப்போது அந்த பழங்குடியின தலைவன் நோக்செங்கை பார்த்து, கிறிஸ்துவை விட்டுவிடு, இதோ உங்கள் நாள் வரையும் நான் விட்டு விடுகிறேன் என்று அந்த நேரத்திலே சொன்னபோது, அந்த நோக்செங் நம்முடைய கிறிஸ்துவ ஆலயங்களிலே பாரம்பரியமாக ஒரு பாடலை நாம் ஆங்கிலத்திலே பாடி பழகிய பாடல், ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டேர்னிங் பேக். இயேசுவின் பின்னே போக நான் துணிந்து விட்டேன், பின் நோக்கேன் நான் என்கின்ற இந்த அற்புதமான வரிகளை அந்த நோக்செங் தன்னுடைய வாய் வழியாக உச்சரித்து கொண்டே இருந்தார். ஆகவே அந்த பழங்குடியின தலைவன் முதலாவதாக அவர் கண் முன்பே அவருடைய 2 குழந்தைகளையும் கொன்று போடுகிறார். அதன் பிறகு மீண்டும் அந்த பழங்குடியின தலைவன் நோக்செங்கை பார்த்து, இப்போது கூட கெட்டு போகவில்லை, உன்னுடைய மனைவியை நான் விட்டு விடுகிறேன், உன்னையும் விட்டு விடுகிறேன், கிறிஸ்துவை மறுதலி என்று கேட்டபோது மீண்டும் அந்த நோக்செங் சொன்ன வார்த்தைகள், துன்பம் என் இன்பம், இழப்பு என்னுடைய லாபம், பின் நோக்கேன் நான் என்கின்ற வார்த்தைகளை சொல்லி, அதன் பிறகு அந்த பழங்குடியின தலைவன் அந்த மனைவியையும் கொன்று போடுகிறான். இறுதியாக நோக்செங் என்பவரையும் அவன் கொன்று விடுகிறான். அதன் பிறகு ஒரு ஒளியானது அந்த இடத்திலே வருகிறது. அந்த ஒளியை கண்ட அந்த பழங்குடியின தலைவன், அப்போதுதான் அவனுக்கு ஒரு உண்மை தென்பட்டது. இவர்கள் நால்வரும் உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு ஒரு மனிதனை, ஒரு இயேசுவை இவர்கள் தங்களுடைய வாழ்வாக்கி கொண்டிருக்கின்றார்களே, அந்த இயேசுதான் உண்மையான கடவுள் என்று அந்த நேரத்திலே அந்த பழங்குடியின தலைவன், அந்த பழங்குடியின சமூகமே முற்றிலுமாக கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் என்று ஒரு வரலாறு நமக்கு தென்படுகிறது.
ஆகவே அதன் பிறகுதான் இந்த பாடல் என்பது உலகம் முழுக்க முழுக்க இந்த ஒரு அற்புதமான வரிகளை கொண்ட பாடலாக ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டேர்னிங் பேக். அன்பு மிக்கவர்களே, எவ்வாறாக ஆண்டவர் இயேசு மிக முக்கியமாக அந்த பழங்குடியின மக்கள் இருளிலே இருந்தவர்களை அந்த நோக்செங் வழியாக அந்த மக்கள் அனைவரையும் ஒளிக்கு கொண்டு வருகிறார். ஆகவே யோவான் நற்செய்தியாளர் மிக முக்கியமாக தன்னுடைய மைய கருத்தாக இதைதான் அவர் மீண்டும் மீண்டும் நமக்கு உணர்த்துகிறார். ஆகவே இருளில் இருக்கின்ற அனைவரையும் ஒளிக்கு கொண்டு வரதான் மானிட மகன் உலகிற்கு வந்திருக்கின்றார். ஆகவே அவர் ஒளியாக, அன்பின் பிம்பமாக நமக்கு முன்பாக இருக்கின்றார். ஆகவே அவர்தான் ஒளி என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக யோவான் நற்செய்தியாளர் இன்றைய நற்செய்தி பகுதியை நமக்கு கொடுத்து இருக்கின்றார். அன்பு மிக்கவர்களே, நேற்றைய நற்செய்தியினுடைய தொடக்கமாக இன்றும் அமைகிறது. ஆண்டவர் இயேசு நிக்கதேமிடம் மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தைகளை கூறுகிறார். நிக்கதேம் இரவு நேரத்தில் தான் ஆண்டவரை சந்திக்க வருகிறார். ஆகவே யோவான் நற்செய்தியாளர் மிக தெளிவாக சொல்லுகிறார், நிக்கதேம் இரவில் வந்தார் என்றால் அவரும் இருளிலே இருந்த ஒரு மனிதன். ஆகவே இருளில் இருந்த ஒரு மனிதனுக்கு ஒரு வெளிச்சத்தை, ஒரு ஒளியை ஆண்டவர் இயேசு அவருக்கு காட்டி கற்றுக் கொடுத்து, இதோ நீயும் இந்த ஒளியை பெற்றுக்கொள், இந்த ஒளிதான் உனக்கு மீட்பு என்பதை திட்டவட்டமாக அவர் கூறுவதாக இன்றைய நற்செய்தி பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். அன்பு மிக்கவர்களே, இந்த ஒளி எதை நோக்கி நம்மை அழைத்து செல்ல இருக்கிறது? ஆண்டவர் இயேசு சொன்னதை போல உலக மக்கள் இருளிலே இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மானிட மகனோ மக்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருபவராக இருப்பதாக அவர் சொல்லுகிறார். இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் பார்க்கின்றோம், அப்போஸ்தலர்கள் சிறையிலே இருக்கிறார்கள். சிறை என்றாலே ஒரு இருள், அங்கே வெளிச்சத்திற்கு இடமில்லை. ஆக ஒரு இருளிலே தள்ளப்பட்ட அந்த அப்போஸ்தலர்களை கடவுள் மிக அற்புதமாக அவர்களை வெளியிலே கொண்டு வருகிறார், ஒளிக்கு அவர்களை கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, நற்செய்தியின் வழியாக மக்கள் அனைவரும் கிறிஸ்து என்கின்ற ஒளியை பெற்றுக்கொள்ள இவர்களை அங்கே ஊக்குவிக்கின்ற உயிர்த்த கிறிஸ்துவாக இருப்பதாக நாம் இன்றைய முதல் வாசக வழியாக பார்க்கின்றோம். ஆகவே எங்கே இருள் இருக்கிறதோ அங்கே இறைவன் ஊடுருவுகின்றார். ஒளியாக நம்மையும் ஒளிக்கு கொண்டு வர அவர் திட்டமாக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த ஒளி எதை நமக்கு குறித்து காட்டுகிறது, எத்தகைய அனுபவத்தை நமக்கு தருகின்றது என்று பார்க்கின்ற போது, முதலாவதாக ஒளி நம்மை உண்மைக்கு அழைத்து செல்லுகிறது. ஆகவே லைட் ரிவீல்ஸ் ட்ரூத் என்று நாம் சொல்லுகிறோம். ஆகவே உண்மை எங்கே இருக்கிறதோ அந்த உண்மையை என்றுமே காட்டுவதுதான் ஒளியினுடைய பண்பு நலன். ஆகவே இந்த உண்மை யார் என்றால் அதுதான் ஆண்டவர் இயேசு. இரண்டாவதாக இந்த ஒளி நமக்கு விடுதலையை தருகின்றது. லைட் பிரிங்ஸ் ஃப்ரீடம். ஆகவே ஒரு இருளான பாதையிலே நாம் நடக்க வேண்டும் என்றால் நாம் எவ்வாறு நடப்போம்? மெதுவாக ஒரு அடியாக நாம் யோசித்து எடுத்து வைப்போம். காரணம், நமக்கு முன்பாக என்ன இருக்கிறது என்று நாம் அறியாத ஒரு நிலை. ஆனால் அதுவே ஒளி நம்மோடு இருக்கின்ற போது, வெளிச்சம் நம்மோடு இருக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே தன்னம்பிக்கையோடு நாம் நடந்து செல்வோம். ஆக இயேசு என்கின்ற ஒளி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற போதுதான் இந்த தன்னம்பிக்கை என்கின்ற ஒரு ஆற்றல் நம்மீதும் நம்முடைய குடும்பங்கள் மீதும் என்றும் இருக்கும். ஆகவே நாம் தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை நடத்த உதவுகிறது. அதுவே ஒரு விடுதலை வாழ்வு. மூன்றாவதாக இந்த ஒளியானது இறுதியாக நமக்கு வாழ்வை தருகின்றது. லைட் கிவ்ஸ் லைஃப். ஆகவே உயிரினங்களாக இருந்தாலும் தாவரங்களாக இருந்தாலும் ஒளியை இல்லை என்றால் அவைகளெல்லாம் இறந்து போகும். ஆகவே இந்த ஒளி நம்முடைய வாழ்க்கையிலும் வாழ்வை தருகிறது. அந்த வாழ்வை ஆண்டவர் இயேசு தருகிறார்.
ஆகவே இருளிலிருந்து நாம் இயேசுவாகிய ஒளியை நோக்கி பயணிப்போம். இந்த உயிர்ப்பின் காலத்திலே உயிர்த்த இயேசுவும் இதைதான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். இருளில் தள்ளப்பட்டவர்களாக நாம் இருந்தாலும், இருளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் அதிலிருந்து வெளிவர வேண்டும். ஆகவே ஆண்டவர் இயேசுவிடம் நாம் தான் ஓடி வர வேண்டும். அந்த ஒளியை தேடி நாம் வருகின்ற போது எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆழமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அத்தகைய ஒரு விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் கிறிஸ்துவின் ஒளியையும் பெற்றுக்கொண்டவர்களாக வாழ இத்திருப்பலின் வழியாக நாம் வேண்டி மன்றாடுவோம். ஆமென். தீப ஒளியும் எரிவதற்கு எண்ணெயை விளக்கு கேட்கின்றது. தீப ஒளியும் எரிவதற்கு எண்ணெயை விளக்கு கேட்கின்றது. தீப விளக்கு எரிவதற்கு எண்ணெயை தெய்வம் கேட்கின்றது. தருகின்றேன் தருகின்றேன் தெய்வமே என்னையே தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையல்பில் பங்கு பெற செய்யவுமை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கமாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து முத திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக்க மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியான் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே,
நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை உகர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகியவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள ஒளியாகிய இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார்
என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ரீட்டா வினோலியா குடும்பத்தினர் தஞ்சாவூர், திரு எம் ஆரோக்கியசாமி 25ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, திருமதி ஜோஸ்பின் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி